அந்த நாளில் மீண்டும் ஒரு முறை நாம் தேவ சமூகத்தில் கூடி அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை ஏறெடுத்திருக்கிறோம், சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். தேவன் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. இப்போ நம்ம வசனத்துக்குள்ளே போவோம். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனம் படிக்கிறோம். யோவான் 10:11-12 வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை பார்ப்போம். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பராயிராதவன் ஆடுகள் சொந்தமல்லாதவனும் கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். போதும். அப்போ நான் நல்ல மேய்ப்பன், நான் ஓடி போகிற மேய்ப்பன் அல்ல, கைவிட்டு விட்டு போகிற மேய்ப்பன் அல்ல, நல்ல மேய்ப்பன். 1 பேதுரு 2:25 பேதுரு சொல்வார், சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள், இப்பொழுது மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், அவரை பிரதான மேய்ப்பராக இப்போதும் வைத்திருக்கிறார். அதாவது உயிருள்ள மேய்ப்பர். மற்ற மேய்ப்பர்கள் எல்லாரும் ஒரு கட்டத்தில் கடந்து போய் விடுகிறார்கள், நாம் அறிந்திருக்கிறோம். இவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் நிலைத்து நிற்கிற நிலையான மேய்ப்பராக இருக்கிறதுனாலே இந்த மேய்ப்பரை நாம் மற்ற மேய்ப்பர்களை விட அதிகமாய் நம்ப வேண்டும், அதிகமாய் சார்ந்து கொள்ள வேண்டும். முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்றால் இயேசு நம்முடைய மேய்ப்பர், தலைவர், பிரதான அப்போஸ்தலர், நம்முடைய வழிகாட்டி, குரு என்கிறதான அறிவு இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறது. ஆமாம், அவர் நமக்கு உதவி செய்ய முடியும் என்ற அனுபவங்கள், நம்பிக்கைகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால என்ன செய்கிறாங்க என்னன்னா, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசணும். இப்போ பெந்தெகோஸ்தே கோலத்தில் ஒரு மரபை நான் பார்க்கிறேன். ஒரு 41 நாள் ஜெபம், 41 நாள் உபவாச ஜெபம், 41 பிரசங்கிமார். எத்தனை பிரசங்கிமார்? 41 பிரசங்கிமார். 41 பிரசங்கிமாருக்கு படமும் போட்டிருக்கு. ஒருத்தர் கையை வைத்திட்டு நிற்கிறார், ஒருத்தர் மைக்கை எப்படி வச்சிருக்கிறார். ஒரு டைப்பில் அவன் 41 பிரசங்கிமார் 41 நாள் கூட்டம்னு போடுகிறார். ஸோ அதிகமாக இந்த காரியத்தை நான் பார்க்குறோம். முந்தின நாட்களில் ஒரு கூட்டம் கன்வென்ஷன் போட்டாலே ஆவிக்குரிய நற்செய்தி கூட்டங்கள், அல்லது இப்போ கூட போடுறாங்கல்ல வேத பாடங்களும் 6 தெய்வீக சுகமளிக்கும் ஆராதனைகளும். பிரசங்கி யாருன்னு கேட்டால் தேவனால் அழைக்கப்பட்ட தேவதாசர்கள், அவ்வளோதான். தேவனால் அழைக்கப்பட்ட தேவதாசர்கள் அல்லது தேவ அபிஷேகம் பெற்ற, அவ்வளோதான். பேரும் இருக்காது, ஊரும் இருக்காது, படமும் இருக்காது. அப்படி தானே நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பழைய சபையில் போட மாட்டாங்க. ஏன்னா இங்கே எந்த பிரசங்கியார் வாரதில்லை, வருவாருங்கிறதில்ல பிரச்சனை. தேவ ஆவியானவர் வருவார். அல்ல, தேவ சத்தியம் இருக்கும். அப்போ குமாரன் வருவார், குமாரன் விடுதலை வந்துடும், சத்திய விடுதலை வந்துடும், கர்த்தருடைய ஆவி விடுதலை வந்துடும். பிரசங்கி மரல கொண்டு வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நிலைமை என்னன்னா, ஆண்டவர் வரமாட்டார், அங்கே சத்தியம் இருக்காது, கர்த்தருடைய ஆவி இருக்காது. விடுதலை பண்ணதுக்கு யார் வரணும்? பிரசங்கி மாதிரி தான் வரணும். இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தேவன் பேரில் சார்ந்திருக்கக்கூடிய விசுவாச அனுபவம் அதெல்லாம் இப்போ போய் மனுஷர்கள் மேல், சென்னையிலேருந்து ஒருத்தர் வருகிறார், அங்கேருந்து வருகிறார், பெங்களூர்லேருந்து வர்றார், இப்படி தான் என்ன செய்கிறாங்க, எல்லாம் விளம்பரப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆக இப்போது நாம் ஆண்டவரை, நம்முடைய பிரதான மேய்ப்பராகிய ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் மனிதர்களை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கீழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். நான் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அங்கே இருந்தவன், நாட்டையர் பேரன் உங்களுக்கு தெரியும். அங்கே 5 வருஷத்துக்கு ஒருக்கா, அதிகபட்சம் ஒரு பாஸ்டருக்கு 5 வருஷம் தான் அங்கே இருக்கணும். 5 வருஷத்துக்கு ஒருக்கா ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. ஒரு பாஸ்டர் போய் இன்னொரு வருவார். ஸோ அந்த ஜனங்கள் அங்கே தான் இருப்பாங்க, அதே சபையில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த சிஸ்டம், அந்த ஸ்ட்ரக்சர் அதில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பெந்தெகோஸ்தே சபை அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் இருப்பார். அவர் இருக்கிறது வரைக்கும் எல்லாரும் ஜனங்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க. அவர் மாற்றப்பட்டு விட்டால், ஏதோ சூழ்நிலையில் மாறிவிட்டால் உடனே இந்த ஜனங்களும் போயிடுவாங்க. ஸோ நான் அந்த 2 சூழ்நிலையை நான் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த ஜனங்கள் ஓட மாட்டாங்க, அப்படியே நிற்பாங்க. அவர்களுக்கு ஒரு சபை ஸ்ட்ரக்சர் இருக்கிறது. ஒரு வேளை நீங்கள் அவங்களுக்கு ஆவி இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆவி இல்லைன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வேளை தான் இருந்தாலும் அவங்க சத்தியத்தில் அல்லது ஏதோ ஒன்றில் கட்டப்பட்டு ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல கடைசி வரைக்கும், அதை இந்த ஆவி கூட்டத்தில் பார்க்க முடியாது. நாங்கள் இதை ஆய்ந்து பார்க்குற ஒரு விஷயம். இங்கே தான் சத்தியம் இருக்குது, அப்போஸ்தலர் உபதேசம் இருக்குது, ஆவி இருக்குன்னு சொன்னால், இங்கே 3 கொஞ்ச நாளையில் 33 உடைஞ்சு போயிருதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஸோ அதுக்கு என்ன அடிப்படை என்று சிந்திக்கும் போது, இவர்கள் கிறிஸ்துவில் கட்டப்படவில்லை, கிறிஸ்துவோடு நடக்கவில்லை, கிறிஸ்துவ இடத்துல கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு. நீங்கள் சிஎஸ்ஐ சபை சார்ந்த குடும்பங்களில், எங்கள் குடும்பங்களில் அந்த வீட்டு வாசலில்
ஒரு வாசகம் எழுதுனது இங்கிலீஷில் இருக்கும், அதை மாட்டியிருப்போம். அது என்னன்னு சொன்னால், அது கிரைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ். இந்த வீட்டினுடைய தலைவர் யாரு? கிறிஸ்து. அடுத்த வரி என்ன சொல்லணும்னா, தி அன்சீன் கெஸ்ட் அட் எவ்ரி மீல். இங்கே உள்ள எல்லா உணவு சாப்பிட்ற விஷயத்திலும் அவரும் ஒரு கண்ணுக்கு தெரியாத விருந்தாளியாய் இங்கே இருக்கிறார் அப்படின்னு அதில் நாங்கள் எழுதி போட்டிருப்போம். தி சைலண்ட் லிசனர் ஆஃப் எவ்ரி கான்வர்சேஷன். இங்கே இருக்கிற எல்லா உரையாடலையும் கவனிக்கிறவராய் இயேசு இருக்கிறார். இயேசு தலைவர். இங்கே சாப்பாட்டு மேசையில் அவர் உட்காருவார். இங்கே உள்ள எல்லா உரையாடல்களையும் அவர் கவனிக்கிறவர் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறது இருக்குல்ல? பெந்தெகோஸ்தே வீடுகளை நான் இதை பார்த்தது கிடையாது. அப்போ அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, கிறிஸ்து தான் இங்கே தலைவர், இங்கே இருக்கிறார். அந்த அளவு இயேசு நம்ம மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார், தலைவராக இருக்கிறார், நம்மை நடத்துகிறாருங்கிற ஒரு ஆழமான விசுவாசத்தின் அனுபவத்தை நான் அங்கே பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே பார்க்க முடியல. அதான் நான் சொன்னேன்ல, ஒரு பாஸ்டர் இல்லைன்னா ஓடிடுவாங்க. அந்த பாஸ்டர் மாறிப்பானா ஆளை காணாது. ஏன்னா இவங்களுக்கு இது அவ்வளவுமே அந்த பாஸ்டருக்கு மேலே நம்பிக்கை தான், ஆண்டவர் பேரில் நம்பிக்கைங்கிற லெவலுக்கு வரல. நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற 11:28 ஆண்டவர் சொல்வார், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொண்டாதான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். ஊழியக்காரில் அற்பமாக என்ன நான் சொல்லலை. ஆனால் பிரதான மேய்ப்பராய் ஆண்டவர் இருக்கிறார். அவர் நமக்கு முன்னே போக வேண்டும், அவர் நடத்த வேண்டும் என்கிறதான அந்த அறிவு நமக்கு இன்றைக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறது. இது ஆபத்தான காரியம். ஸோ இந்த அனுபவங்கள் கம்மியாக ஆகிறதுனால தான் பல வேளை அந்த மக்கள் அவர்களுக்கு ஆண்டவர்கிட்ட கிடைக்கிற தேவ விசுவாசத்தில் கிடைக்கிற பரிகாரங்களை கூட இந்த மக்களால் பார்க்க முடியலைங்கிறத நாங்கள் ஒரு நுட்பத்தை பார்த்தோம். அல்ல, இது ரொம்ப ஆழமான விஷயம். அதை விட இங்கே தானே கூட இருந்திருக்கணும். அது ஏன் குறையுதுன்னு பார்த்தா இந்த அனுபவங்கள் குறையுது. இது ஏன் குறையுதுன்னு சொன்னால், பொதுவாக பெந்தெகோஸ்தே காலத்தில் இந்த பாஸ்டர்மார் என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய கதையெல்லாம் பேசி ஜனங்களை சந்தோஷப்படுத்தி அப்படி இப்படி இந்த ஜனங்களை சந்தோஷப்படுத்த காரியங்களை அதிகமாக பேசி இவங்க கதையில தான் நடத்துகிறாங்க. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு இல்லையா, அங்கே 4 பைபிள் ரீடிங், பழைய ஏற்பாட்டில் 2, புதிய ஏற்பாட்டில் 2. இயேசு சொன்னது வாசிக்கணும், அப்போஸ்தலர் சொன்னது வாசிக்கணும். ஆனால் சிஎஸ்ஐ சபை பெந்தெகோஸ்தே சபையில் இந்த அனுபவத்தை பார்க்க முடியல. அவங்க வேதத்துக்கு ஏதோ ரீதியில் இந்த கர்த்தருடைய வேதத்துக்கு நேராக ஜனங்களை திருப்பி விட்டாங்க. ஆனால் இங்கே என்ன செய்வாங்கன்னா, இந்த பாஸ்டர்மாருடைய தந்திரமான வார்த்தைகள் அதில் தான் இவங்க திருப்பப்படுகிறார்கள். அவங்களுக்கு அதிக வேத வசனம் தெரியாது, அவங்க பாஸ்டர்மார் சொல்ல கதைகள் தான் தெரியும். ஸோ இது மிக முக்கியமான ஒரு மோசமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் ஆண்டவரை மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆடுகளாக இருப்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். யோவான் 14:15 சொல்வார், இப்போ என்னுடைய சீடர்களாய் வார்த்தைகளை நடப்பீள்னு சொன்னால் நான் பரலோக பிதாவின் ஆவியை உங்களுக்கு நான் அனுப்புவேன் என்று சொன்னார். யோவான் 15:26 சொல்வார், பிதாவின் இடத்திலிருந்து அனுப்ப போறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்புகிற ஆவி உங்களுக்குள் வந்து உங்களை நடத்தும் என்று சொல்வார். யோவான் 16:13 அந்த சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்தில் நடத்துவார். அப்போ முதலாவது இயேசுவின் சீஷத்துவத்தில், நான் சீஷத்துவத்தை தான் அங்கே பேசணும், எனக்கு ஆண்டவர் தந்த வேலை அது. அப்போ இயேசுவின் சீஷத்துவத்தில் வந்து விடுகிறோம், அவருடைய வார்த்தையில் நடக்கிறோம், அவரை நம்ம பிரதான மேய்ப்பராக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதான் அடிக்கடி சொல்வேன், இயேசு ஆராதனை சுவிசேஷத்தில் உள்ள காரியம் இல்லை. அநேகர் சாமியேன்னு ஆராய்ச்சிட்டு ஓடி போயிடுறாங்க. இந்த உறவுக்குள்ளே நிற்காமல் போய்விடுகிறதுனால பரலோகத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள முடியல, பரலோக ஆவியானவருடைய நடத்துதலை அனுபவிக்க முடியவில்லை என்பதை புரிஞ்சு கொள்ளணும். சமீபத்தில் நானும் பாசம் ஒரு நபருக்கு ஜெபம் பண்ண போனோம். அவங்க இன்னொரு சபைக்கு போகிறவங்க, பெந்தெகோஸ்தே ஆவிக்கு சபைன்னு சொல்லக்கூடிய பெந்தெகோஸ்தே சபையை போகிறவங்க தான். ஜெபம் பண்ண கூப்பிட்ருக்காங்க, ஏற்கனவே கூப்பிட்ருக்காங்க, மறந்துட்டோம். பிரதான் சொன்னார், ஐயோ மறந்துட்டோம், நேற்றே போக வேண்டியது, என்னைக்காவது போயிடுவோம்னு சொல்லி நாங்கள் போனோம். அவர்களுக்கு நான் ஆலோசனை சொன்னேன், பொதுவான ஆலோசனை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, அப்போ இப்போ நான் மீண்டும் கேட்டேன், நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க? முதல்ல கேட்டிருந்தேன், அன்னைக்கு சீரியஸ் இல்லாமல் விட்டேன். சரி மீண்டும் கேட்டேன், நாங்கள் எந்த சபைக்கு போகிறோம்? உங்கள் போதகர் உங்களுக்காக ஜெபிக்க வந்தாரான்னு கேட்டேன், இல்லை வரல. சரி, உங்கள் சபையில் உள்ள யாராவது ஜெபிக்க வந்தாங்களான்னு கேட்டேன், இல்லை. உங்களுக்காக ஜெபிக்கிறாங்களான்னு கேட்டேன், அவங்க மௌனமாக நிற்கிறாங்க. நல்ல புரியணும், ஒரு பெந்தெகோஸ்தே சபையினுடைய நிலைமையை சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் அற்புதம் வாங்கணும். அந்த அனுபவத்திலே உங்கள் சபை உங்களை நடத்தலை, சரிதானே? அதனால தானே உங்கள் சபைக்கு சம்மந்தம் இல்லாத எங்களை கூப்பிட்றீங்க, நாங்கள் வேறு சூழ்நிலையில் வேலை செய்கிறவங்க.
நாங்கள் ஜெபிக்க மாட்டோம், நாங்கள் சொல்லலை, நாங்கள் தாராளம் செய்வோம். ஆனால் எங்களை விட அதிகம் உங்கள் சபை போதகர் அதை செய்திருக்கணும். சபை போதகர் ஜபிக்கணும், இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லையா, இங்கேயே சொல்கிறேன்ல, விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபிக்கணும். ஒருத்தருக்கு பிரச்சனைனா போய் ஜெபம் பண்ணுங்க, ஆஸ்பத்திரி இருந்தால் போய் பாருங்கள், அவங்கள விசாரிங்கலாம் நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம். ஜெபிக்கணும், நம்மளால் இயன்றதை செய்யணும், பரிகாரம் கர்த்தர் செய்யட்டு, குறைகள் இருந்தால் புத்தி நாங்கள் புத்தி சொல்கிறோம் இல்லையா, ஜெபம் பண்ணுறோம், என்ன ஆண்டவரே இப்படி இருக்கு ஆண்டவர், இப்படி தான் சபைன்னு சொல்கிறது. அல்லாமல் அவன் எனக்கு உடனே ஞாபகம் வந்து அந்த குறிப்பிட்ட சபை எனக்கு தெரியும், மருந்து எடுக்குது பாவம்னு போதிப்பாங்க. எப்படி மருந்து எடுக்குது பாவம், மருந்து எடுத்தால் அந்த ஆளுகளுக்கு நாங்கள் ஜெபிக்க மாட்டோம். ஆஸ்பத்திரிக்கு போனால் கர்த்தருடைய பந்தியில் என்ன செய்ய மாட்டோம், உட்கார அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு சாத்தான் சபை. நான் அப்படி தான் சொல்லணும். இது வந்து ஆண்டவர் சொன்னது கிடையாது. ஏன்னா நான் கேட்பேன், நீ அப்போஸ்தலன், நீ பாஸ்டரு, நீ போதகன், உனக்கு நீ கையை வச்சு அந்த விசுவாசிக்கு ஜெபம் பண்ணி சுகத்தை கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? நாங்களே தரணும் உங்களுக்கு, நாங்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்கு சுகத்தை தரணும். அப்போஸ்தலர் கைகளை வைத்தார்கள், இயேசு வச்சாருன்னா நாங்கள் தரணும். அல்லது இந்த வியாதி இந்த பிரச்சனை என்னத்தினால வந்து எங்கிறத பற்றி ஆண்டவரே இதுயான்னு தரலையே, அதை ஒரு வெளிப்படுத்தணும். ஒன்றும் இல்லைங்க, பிரசங்கத்தில் வெளிப்படலாம், அல்லது தேவனை வெளிப்படுத்தலாம். அதை வெளிப்படுத்தி அதுக்கு அது செய்யணுமா? இந்த ரெண்டுமே செய்யறதில்லை. ஒன்றை கொண்டு முடியவும் செய்யாது, சொல்லியும் கொடுக்கல. அதுவும் வழி இல்லாமல் இப்போ அவங்க விசுவாசத்தில் இருந்து கர்த்தரோட ஐக்கியத்தில் இருந்து அந்த அற்புதமான அனுபவங்களை பார்க்கக்கூடிய நிலவில் நீங்கள் அவங்கள தகுதிப்படுத்தவும் இல்லை, வழக்கமாக இல்லை. ஹேய், ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா, மருந்தெடுக்க போயிட்டா, அப்படியா இப்படியானு பயங்கரமாக குத்துவாடத்தெல்லாம் பேசுவா. இப்படிப்பட்ட சாத்தான் சபைகளெல்லாம் இருக்குது. சாத்தான் சபை தானே இல்லையா? தப்பாக இருக்கு அவங்களுக்கு. தேவன் ஆதியிலே மனுஷனை உண்டு பண்ணினார். இந்த சரீரத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் உலகத்தில் படைச்சார் பாருங்க. அது ஒரு பைபிள் ஸ்டடி பேசிடுவோம். அது என்னன்னா படைச்சார், அதாவது விருட்சங்கள், ஒவ்வொரு விருட்சங்களுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவ விருட்சம், ஒரு விருட்சத்துக்கு பேர் என்னது? ஜீவ விருட்சம். அங்கே ஏதேனில் இருந்தது. அந்த கனியை புசிச்சா ஜனங்களுக்கு ஜீவன் உண்டாகும், சாவாம உண்டாகும், அப்படித்தானே அர்த்தம். இன்னொரு விருட்சத்துக்கு பேர் நன்மதி அறியத்தக்க விருட்சம். அந்த விருட்சத்தின் கனியை புசிச்சா அப்படிப்பட்ட ஒரு நாலெட்ஜ் உண்டாகும். இப்போ தெரியும் ஒவ்வொன்றும். நல்ல மிளகு போட்டால் என்ன செய்யும், இஞ்சி போட்டால் என்ன செய்யும், புளி தின்னா என்ன செய்யும், நமக்கு தெரியும் இல்லையா? அதாவது இதுக்கு பொருள் என்னன்னா, இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு போனோம். இந்த மண் சரீரத்தில் இந்த மண்ணில் என்னெல்லாம் இருக்கோ அதுதான் இருக்குதுன்னு மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த மண் சரீரம் இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிற வருகிற விளைவுகளினாலே போஷிக்கப்பட வேண்டும்ங்கிற தேவனுடைய திட்டம். புரிஞ்சுருங்க சரியா? இது மண் சரீரம், அதில் உள்ளதான் இதில் இருக்குது. அப்போ இந்த குறை அல்ல இதுக்கு தேவையானது எங்கேருந்து கிடைக்கணும்? மண்ணிலிருந்து தான் கிடைக்கணும். அது பழங்களாக இருக்கலாம், கீரையாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம், கிழங்கு வகைகளாக இருக்கலாம். இல்லை, இது தேவனுடைய திட்டம். யாருக்கு திட்டம்? சாத்தானுக்கு திட்டம் கிடையாது. இது தேவனுடைய திட்டம், நம்பர் 1. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வனாந்திரத்தில் வந்தார்கள் இஸ்ரவேலர்கள். அந்த பகுதி முன்னால் வந்து நல்லா பேசுகிறேன். முன்னால் வனாந்திரத்தில் அங்கே வந்து செடி கிடையாது, உண்மை கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு சூழல். இப்போ தேவன் வானத்திலிருந்து மன்னா கொடுத்தார், சரிதானே? மன்னாவினால் போஷிக்கப்பட்டார். இவர் கானான் அந்த வனாந்திரம் முடிஞ்சு யோர்தானை தாண்டி கானானுக்குள்ளே வந்தார்கள் அந்த ஜனங்கள். அந்த கானானுக்குள்ளே கால் வச்ச உடனே மன்னா பொழிவது நின்று விட்டதுன்னு இருக்கு. சரியா? எல்லாம் பைபிளில் இருக்கிறது. இது என்ன செய்யணும்? தேசத்தின் கனிகளை புசிக்கணும். இப்போ புரியுது இல்லையா? அப்போ தேவனுடைய ஏற்பாடு என்னது? முடியாத சூழ்நிலையில் ஆண்டவர் அற்புதமாக கொடுத்தார். அது முடியும் என்றால் இன்னொரு சூழ்நிலைக்கு அனுமதிக்கிறார், அது தப்பு கிடையாது. அவர் தேவனால் தான் மருத்துவம், ஆபரேஷன் இதெல்லாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, தப்பு கிடையாது. அவர் அற்புதமாக செய்யலாம், அது வேற விஷயம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயினால் இருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும், அப்போ அப்பத்தினாலும் பிழைப்பான்ல, அதான உண்மை. அது ஏற்பாடு தானே. தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான், ரெண்டும் இருக்கு, பேலன்ஸாக தான் போகணும். சரி, அப்போ இந்த விஷயத்தையும் மறத்தார்கள். ரொம்ப வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு சபையில் விசுவாசத்தின் அனுபவங்களே பைபிள் ஸ்டடி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த பகுதி இயல்பாகவே வந்துட்டு ஆண்டவருடைய நாமத்தில் அற்புதம் நடக்கிறது உண்மை. அதுக்குரிய முறைகளை ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை அற்புதத்துக்கு தயார்படுத்துங்கள். அல்லேலூயா. குமாரன் விடுதலை, சத்தியத்தில் விடுதலை, கர்த்தருடைய ஆவி விடுதலை. நான் பார்த்துருக்கேன் இல்லையா? இந்த அனுபவத்தில் அவர்களை வைங்க, வச்சா அவங்களுக்கு அந்த பரிகாரம் கிடைக்கும். நானே பரிகாரியாகிய கர்த்தர். 2வது, அதுக்கு மேலே முடியலைன்னா ஊழியக்காரர்கள் போய் ஜோம் பண்ணி, ஆமாம், ஊழியக்காரர்களுக்கும் மூப்பர்களுக்கும் அதிகாரம் இருக்கு, அவங்க போய் அதை சுகத்தை நன்மையை கொடுக்கட்டும். அதுலேயே நடக்கலைன்னா ஐயோ முடியலை, நம்ம சபையாரா ஜோம் பண்ணுவோம் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜோம் பண்ணுவோம், பாவங்களை அறிக்கையிட்டு ஜோம் பண்ணுவோம், எல்லாம் செய்கிறோம்ல. இது நடக்கும். இது ஒன்றுமே செய்கிறது கிடையாது. இது ஒன்றுமே நடக்கலை. நடக்காத தானே அவன் ஆஸ்பத்திரிக்கு போனாவன். சரி, அது நடக்கலை. சரி, ஆண்டவரே அது இந்த பிள்ளைகள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு சுகத்தை கொடுக்கணும். சபையில் சொல்லி ஜெபிக்கணுமா வேண்டாமா? என்ன சொல்லுதியே? இந்த பாஸ்டர் போய் ஜெபிக்கப்படாதோ? நாங்கள் போய் ஜெபம் பண்ணியிருக்கோம், அது வேற சபைக்கு போகிற ஆள்.
ஸோ இதெல்லாம் என் முன்னால் நான் இது முன்னால் பைபிள் ஸ்டடி சபையில் நடத்தியிருக்கேன். சில ஆளுகிட்ட சண்டை பிடிச்சிருக்காவ, சண்டை பிடிச்சி செத்தே போயிருக்காவ. கொள்ளாமா ஒரு சபையில் எப்படி பிரசங்கம் பண்ணிட்டு எனக்கு தெரியாது. அந்த சபையில் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. அங்கே உள்ள மட்டல்னா மதர் அது மருந்தெடுக்க விசுவாசத்துக்கு எதிராக அந்த பிரசங்கையார் பேசிட்டார். நான் வேதவசனம் இல்லையா பேசினேன்? ஆமாம். எசேக்கியேலுக்கு பிளவ வந்துட்டுது, ஏசாயா வருகிறான், நீ சுகமாவாய் தேவாலயத்துக்கு போவாய்ன்னு வாக்குத்தத்தம் சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு என்ன சொல்லுகிறான்? நீ அத்துப்பழ அடையை கொண்டு அவனுக்கு பற்று போடுங்கள். அந்த இடத்துல இருக்க வார்த்தை. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது நீ தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் அடிக்கடி நேருகிற பலவீனத்திற்காகவும் திராட்சரமும் கூட்டிக் கொள்ளு. சரி, எல்லாம் வசனத்தை நேர்மீறும். சரி, இதெல்லாம் ஏன் சொன்னாங்க? அவன் தண்ணி வடிச்சா கொடுத்து மட்டும் குடிச்சா போறாதா? அப்படி செஞ்சாலும் செய்வார். அப்படி செஞ்சா இருக்கட்டும். இல்லப்பா செய்யலை, அப்போ இனி அடுத்த காரியம் பார்க்கலாம் இல்லையா? பார்க்கப்படாதோ? தப்பா பாபாரிக்கை செய்யலாம், அனுமதிச்சா போகலாம். ஓகே. இப்படி எல்லாம் மருந்தெடுக்கப்படாத ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு ஹார்ட் அட்டாக்கு மாட்டி செத்து போவேன்னு பயந்து ஆஸ்பத்திரியில் மாட்டிட்டார். இப்போ அவருக்கு பிரச்சனை. மருந்தெடுக்க ஆளெல்லாம் ரொம்ப பயங்கரமாக தாக்கி பேசின பிரசங்கார் இப்போ தானே வந்து ஆஸ்பத்திரியில் சிக்கியாச்சு. என்ன செய்யுது? அது எல்லா ஊழியக்காரர்களும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சொன்னாராம், நான் இப்படி ஒரு தப்பு பண்ணி போட்டேன், என்ன செஞ்சு போட்டேன். இப்போ அதை ஆண்டவர் படிப்பிச்சு என்னையை கொண்டு ஆஸ்பத்திரியில் வச்சு போட்டார், பயவை கொண்டு வச்சு போட்டானுவன். அல்ல இல்லையா? ஆமாம், இது வேண்டாம் தானே. ஆண்டவர் நீ ஜோம் பண்ணு கொடு, வேற இல்லைன்னா சும்மா இரு. நீ என்னத்தை தெய்வத்தோட மிஞ்சி ஆக போறா? எனக்கு தெரியலப்பா, எனக்கு முடியலை, நீர் பார்த்துக்கிடவா எப்படிட்டு. சரி, ஸோ இப்படி எல்லாம் எடுத்தேன். அங்கே உள்ள ஆள் அந்த பாஸ்டர், சீனியர் பாஸ்டர், அவர் தான் என்ன கூப்பிடுவார். அவர்கிட்ட சண்டை, இவர் இப்படி பேசி போட்டாருன்னு. நான் போகல. பிறகு இப்போ திடீர்னு பிறகு சொல்லாரு, அவங்க செத்து போறா பார்த்துடுங்க. அப்படியா? சாவாமல் இருக்கப்படாதாக முன்ன யாரு இப்படி சண்டை போட்ட மாட்டாலும் செத்து போச்சுன்னு. பின்ன என்ன, சாவாமல் இருக்க வேண்டியதானே? எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான், போக வேண்டியதானே? ஒரு கிண்டல் அடிச்சுட்டு நானும் போயிட்டு இருந்தேன். அதிக பிரசங்கித்தனா. சரி, அப்போ இந்த பார்ட்டிக்கு சொன்னேன், டேய் நீங்கள் உருப்படணும்னு சொன்னால் மரியாதையாக தேவ சித்தம் சேர ஒரு சபையோட சேரு, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற சபையில் ஒரு சேரு. அவர் கல்யாணம் ஆகாதவர் ஆகும், சன்னியாசி ஆகும், வானத்தில் இறங்கியிருக்காருன்னா உனக்கு இப்படி தான் வரான். அதுக்கு ஒரு ப்ராப்பர் சேனல் இருக்குது. ஒரு சபையை நடத்துகிறவன் மனைவி உள்ளவனும் பிள்ளைகளை நன்னா வளர்த்தவனா இருக்கணும். குடும்பத்தை நடத்தாதவன் சபையை எப்படி நடத்துவான்னு சொல்லியிருக்கா. ஊழியக்கார மாதிரி இந்த சபை நடத்துகிற அழைப்பு இல்லாத மாதிரிலாம் வந்து உட்காந்துட்டு சமயம் வரும்போது ஒன்றும் செய்ய தெரியாது, அங்கேயும் தெரியாது, இங்கேயும் மாட்டிக்கிடுது. அப்படி மாட்டாத நீ மாட்டிக்கிடுவ. மரியாதையாக திருந்துங்கன்னா சர்றான்னு சொல்லிட்டேன், அது முகப்பாடு, அவ்வளோதான் தெரியும். ஒரு சபைன்னா அதுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. சரி, அப்போ என்ன பார்க்குறோம்? ஆண்டவர் அற்புதம் செய்கிறாருங்க, இல்லைன்னு செய்யலை. ஆனால் சில திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார், அனுமதி வைத்திருக்கிறார். அவைகளை நாம் புரிந்து கொண்டு நாம் கவனமாக நடக்காவிட்டால் பலவேளை குழப்பங்கள் ஏற்படும். நம்ம சபையை சீராக கொண்டு போகிறோம். அப்போ முதலாவது இயேசு பிரதான மேய்ப்பராக அவர் இருக்கிறார் என்ற செய்தி தான் முன்னால் வந்தது. இயேசு பிரதான மேய்ப்பர். ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா, இந்த பிரதான இயேசு மேய்ப்பருங்கிற எல்லைக்குள்ள இல்லாத போறதுனால தான் அநேகர் வந்து இந்த மாதிரிப்பட்ட சிக்கல்ல சிக்கிறாவ. அப்படியே சபையை குறித்து பெருமை பாராட்டுவாவ, பாஸ்டரை பற்றி பெரியமா பாராட்டுவாவ. ஆண்டவர் எங்களோடு கூட இருக்காருன்னு சொல்லுக்கு தைரியம் வரையில, நாங்கள் ஆண்டவரோட நடக்கிறோம்னு சொல்லுக்கு தைரியம் வரையில. அதுக்காக பிரச்சனை. அதனால தான் இதை பார்க்குறோம். இந்த சந்தர்ப்பத்தில் தான் நிறைய கள்ள புதல்கள் தேவனோடு ஆண்டவரோடு நடக்காமல் இருக்கிறதுனால பல கள்ள பிரசங்கிமார் வந்து இடையில நுழைஞ்சிடறான். எபிரேயர் 13, 17, 18 ஊழியக்காரர்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களான். அப்படின்னாலே கீழ்ப்படிந்து அடங்குங்கள். எப்படியும் ஆத்துமாக்களுக்கு என்ன செய்யணும்? உத்தரவாதம். ஒரு பொருளை வாங்கினோம், 3 மாதம் கேரண்டின்னு சொன்னான், 1 மாதத்துல ரிப்பேர் ஆகி போனா எடுத்துக்கொண்டு கொடுக்குறது அவன் திருப்பி தர்றான், வேற புதுசு தர்றான், அல்ல ரிப்பேர் பண்ணி கொடுக்குறான் இல்லையா? இதுதான் உத்தரவாதம். இது மாதிரி சபைன்னு சொன்னால் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறதான ஒரு காரியம். உறங்க முடியாது. திருப்பி நான் சில வேளை பாஸ்டர் ஓட்டத்தில் கேட்பேன், திருப்பி போகணுமா பாஸ்டர்? ஆமாம் போனோம். எனக்கு முதல்ல விளங்கலை, ஏன்னா நான் ரொம்ப சுற்றிக்கிட்டே நடக்கிறேன். புறதான் உடனே தான் எஸ் அப்படி ஒரு பொறுப்பு இருக்குல்ல. ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் உறங்க முடியாதுல்ல. ஆமாம், சில வேளை நான் திட்டுவேன், இதெல்லாம் காலையில் வரேன்னு சொல்லுங்கள், ஃபோனில் ஜோம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம், ஏன்னா எத்தனையோ காரியம் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, அப்போ ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற வேலை என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த நாட்களில் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணாத கள்ளப்போதர்கள் நிறைய இருக்காங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் கள்ளப்போதர்கள் இருப்பார்கள். கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள், பொருளாசை உடையவர்களாய் தந்திரமாய் செயல்படுவார்கள், உங்களை தங்களுக்கு ஆதாயமாய் வசப்படுத்திக் கொள்வார்கள், அவருடைய அழிவு உறங்காது. அப்படின்லாம் ஒரு பெரிய பட்டியல் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கவனிங்க. நிறைய பேர் இப்போ அந்த நாளில் இருக்காங்க. அதான் நான் கடந்த நாளில் சொன்னேன், ஜெபிக்கலாம் வாங்க. எப்படியா ஜெபிக்கலாம்? எங்கே போனோம் ஜெபிக்கிறதுக்கு? நான் கடந்த நாளில் சொன்னேன், அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி. இதுதானே இயேசுநாதர் சொன்னது. ஆண்டவருடைய வசனத்தை கடைபிடிச்சு அவர்கிட்ட ஜெபிச்சிருக்கணும். இல்லை நான் செஞ்சுருக்கணும், சபை பாஸ்டருக்கு சொல்லியிருக்கணும்.
அங்கே உள்ள சக விசுவாசிகள்லாம் சேர்ந்து ஜெபிக்கணும். இது என்ன செஞ்சுருக்கணும்? எவனோ ஒருத்தன் எங்கேயோ கடந்து கூப்பிடுவான் ஜெபிக்கலாம் வாங்கணும். இதை வண்டியக்காரன் பிடிச்சிட்டு போகுது. அது எப்படி போகலாம்? அவன் யார்? உனக்கு ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுறவன் யாரு? ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவன்னா அஸ்திபார உபதேசம். ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம், சோத்மாவுக்கு இல்லை, சரீரத்துக்கு இல்லை. ஆத்மாவை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கணும் இல்லையா? இயேசு இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிற மாதிரி கொண்டு சேர்க்கிற ஆளாக்கும் உத்தரவாதம் பண்ணது. இது எங்கேயோ ரோட்டங்கரையில் நின்றுட்டு செபிக்கலாம் வாங்க, 1,00,000 கொடு, நான் ஒரு என்ன தங்க சாவியா, தங்க கலரில் பிளாஸ்டிக்கில் ஒரு சாவி தாரேன், அதை கொண்டு வீட்டில் கட்டி தொங்க விடு, பரலோகத்தின் பலகணியை திறக்க சாவியாகும். அப்புறம் என்னது? வியாபாரிகள் பங்காளர் திட்டமா? ஆமாம், வியாபாரி. நான் சொன்னேன் இல்லை உங்கள்கிட்ட, ஆண்டவர் சொல்லுவார், வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், கதவை திறந்தா நான் வருவேன். அவன் சொல்லுறான், எனக்கு வீட்டுக்கு வரான்டா, என் வாழ்க்கையில் வரான்டா, என் கடைக்கு வரேன், ஒரு ஸ்டூலை போட்டு அதில் உட்காந்து நான் மீன் வித்துட்டு இருப்பேன், ஆசீர்வாதம் தரோம். கள்ளத்தனம் தானே? நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவருக்கு வாழ்க்கையில் இடம் கொடு, உன் குடும்பத்துக்கு இடம் கொடு, தேவச்சித்தத்துக்கு இடம் கொடு. அது என்ன சபையில் நடக்குது? பின்ன வெளியே ஓடுவிய? கள்ளத்தனம் தானே? ஓடப்படாது, அது பெரிய தப்பு. அதான் கேளுங்க, இங்கே எல்லாம் இருக்கு. இல்லை இந்த சபை சரியில்லைன்னா இன்னும் நல்ல ஒரு சபை பார்த்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பார்த்துடுங்க. அப்படி இல்லாமல் இருந்துட்டு இப்படி நிறைய உத்தரவாதம் பண்ணாத ஆளுவை ரோட்டங்கரையில் நின்று உங்களை ஏமாத்த நான் பல ரீதியில் சொல்லியிருக்கேன், நேரம் போயிடும். ஸோ அதில் போய் சிக்காதுங்க. முதல்ல இயேசுக்கு பிரதான மேய்ப்பருக்கு நீங்கள் சீடர்களாக இருக்க பாருங்க. அவனும் கள்ள மாதிரி வருவான், தந்திரமாக பேசுவான், கள்ளத்தனமாக பேசுவான். எனக்கு ஒரு பிரசங்கிய தெரியும், அவன் போவான் அப்படியே பேசுவான், அப்படியே இருந்து சொல்லுவான், பிரதர் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்ன ஒரு பொம்பளைக்கு துரோகம் பண்ணி இருக்கிறீர்கள், அதான் இப்போ சாபமாக வந்திருக்கு, அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு இவ்வளோ ரூபா கர்த்தருக்கு காணிக்க கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிரும். அல்ல சொல்லுவேன். அடுத்த பஞ்சாயத்துக்கிட்ட சொல்லுவேன், நீங்களும் முந்தின காலத்தில் அப்படி ஆகும் இப்படி ஆகும், அது நான் சொல்ல விரும்பல, அதாக சாபமாக வந்திருக்கு. இந்த கிறுக்கம் பயிர்வான் போனப்புறம் அந்த வீட்டில் என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த வீட்டில் என்ன நடக்கும்னு கேட்குறேன். மாப்பிள்ளையை வச்சுட்டு பெண்டாட்டியை பற்றி பேசுவான், பெண்டாட்டியை வச்சுட்டு மாப்பிள்ளை இல்லை, இதெல்லாம் இருந்த ஆளோ தானே நம்ம உலகத்தில். ஆண்டவர் வந்து கூப்பிட்டனாலேயே வந்தோம், மனம் திரும்பி வந்தோம். நமக்கு வாழ்க்கை தெரியாது, சூழ்நிலை தெரியாது, எல்லா சூழ்நிலையிலும் இருந்தவை தான். இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து மனம் திரும்பி குணப்பட்டு பாவாரிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்தினால மன்னிப்பு. எதனால மன்னிப்பு? பணம் கொடுத்தா மன்னிப்பு? இயேசுவின் ரத்தத்தினால மன்னிச்சது நல்லதுன்னு எங்கே வந்தோம், அதை மறந்துட்டார். அவரே மறந்தாச்சு இல்லை, பின்ன நீ என்னத்துக்கு கொண்டு தெரியா? இல்லை புரியுதா உங்களுக்கு? நான் போட்டுருவேன், சமுத்திரத்தில் ஆழத்தில் தள்ளிடுவேன், எல்லாம் வசனம் இருக்குல்ல. நானே மறந்துட்டேன். இப்போ நீ புதிய பிள்ளை இல்லடா, எனக்கு பிள்ளை இல்லடா, இனி நான் உனக்கு சாத்தான் பிள்ளையா இருந்த காலத்தில் நான் நினைப்பேனா? இது ஆண்டவருக்கு மனநிலை. இந்த கள்ளனுக்கு காரியம் என்னது? சாசு. அவன் பழசெல்லாம் கொண்டு வரான். என்ன சொல்லணும்? ஏதா இருந்தா சரி, நாம் இன்னும் சில விஷயத்தில் நீங்கள் ஆழமாக பாவரிக்கை செய்யணும், இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கணும்னு அவங்க பாவரிக்கை ரொம்ப மூடலாக போனால் போதும். ஒன்றா பட்டியல் போட்டோன்னா நீங்கள் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு தெரியாதாக்கம், நம்ம இங்கே வரதுக்கு முன்னாலே தெரியாதாக்கம். இப்படி குடும்பங்களை அழிச்சு போடுவான். கள்ளம் மாற ஏத்தாத. டேய், சில குடும்பத்தில் பார்த்துருக்கோம், அந்த பிரசங்கி எங்கள் வீட்டுக்கு வந்து போன பிறகு எங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டைன்னு இடத்துல சொன்ன அவர், இந்த பிரசங்கியார் எங்கள் வீட்டுக்குள்ள வந்துட்டு போகிற பின்ன இப்படி வச்சு சண்டை வராமல் என்ன செய்யும்? அது வர நல்லா இருந்த குடும்பத்தை கெடுத்து போட்டான். அந்த சபைக்கு போன பிறகு எங்கள் வீட்டில் ஓயாத சண்டை ஒரு குடும்பத்தார் சொல்லுவாங்க. கொள்ளாமா? என்ன சொல்லுதிய? வீட்டில் ஏத்தாத, உனக்குன்னு ஒரு சபை, ஆண்டவரை பிரதானமாக வச்சிருக்க. அதான் சபையில் கூட நான் சொல்லுவேன், கள்ள மர ஏத்தாத, சபையை நாசாக்காத, கெடுக்காத, விசுவாசிகளுக்கு விட்டு கூட்டிட்டு போகாத, சரியா? கூட்டிட்டு போகாத. அவன் இப்படி நான் தொடர்ந்து பார்த்துருக்கேன், இந்த கள்ள மாதிரி பேசுறது அவ்வளோ இப்படி தான் இருக்கு. இது உண்மையானு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துடுங்க. இல்லையா? எப்போ பார்த்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லலாம். சரி, பரிகாரம் என்னன்னு கேட்டால் ரூபா கொடு, ஒரு பொருத்தனை நிறைவேற்று, ஒரு காசு கொடு. இப்போ இது பேக்கு வேலை தானே, குறி சொல்லுகாவு தானே. உன்னை கெடுத்துக்கிடாத, குடும்பத்தை கெடுக்காத, சமாதானத்தை கெடுக்காத. மரியாதை ஆண்டவருடைய பாகத்தில் இருந்து மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டு யாருக்கு பாகத்தில் இருந்தா? இயேசுவின் பாகத்தில் இருந்தா. இந்த பிரசங்க மாதிரிலாம் தந்திரமா பேசுவான். உங்களுக்கு எனக்கு சொல்ல தெரியணும். டேய், நான் உண்மை சொல்லட்டா, ஆண்டவர்கிட்ட தான் படிச்சிருந்தார், படிக்க சொல்லியிருக்காரு. வேற ஒரு இடத்துலையும் படிக்க எனக்கு அனுமதி கிடையாது. படிப்பிக்க அனுமதி தந்திருக்காரு, படிச்ச அனுமதி கிடையாது. நான் ஊழியர் கூட்டங்களுக்கு கூட போக மாட்டேன். சில வேளை எங்கள் ஊழிய பாதையில் போகும்போது சில சூழ்நிலையில் வருவோம், நான் இறங்கி போய் காரில் போய் படுத்துக்கிடுவேன். நீங்கள் முடிச்சுட்டு வாருங்க, நான் அடுத்த இடத்துக்கு வரேன். இவங்கள்ட்ட படிச்சுக்க நான் தயாரில்லை. எனக்கு ஒரு காலேஜில் நான் படித்து பட்டம் வாங்கி தான் வந்திருக்கேன். இப்போ படிச்சுட்டே இருக்காரு ஆவியானவர், நான் பார்த்துக்கலாம். இவங்கள்ட்ட பாரு, இவனை கொஞ்சம் ரூபாயும் கொடுத்துட்டு, ஆமாம் இப்போ நடக்குது சொல்லுன்னு, ஆளுக்கு 500 ரூபா வாருங்க சொன்னோன்னா பந்திகோசக்கார மாதிரிலாம் பட்டா எடுத்து அங்கே போய் கடந்துருவாங்க. 9 மணிக்குன்னா 8 மணிக்கு அங்கே நிறைஞ்சு விட்டாச்சு.
பிறகு அவன் உபதேசத்தை கொண்டு வருவான், இந்த புக்கை கொண்டு வருவான், இந்த உபதேசம். இப்படி தேவனால் தெரிந்து கொண்ட உள்ள ஊழியக்காரில் விலைக்கு வாங்குறதுக்கு சாத்தான் நிறைய பேருக்கு பணம் கொடுத்து அனுப்புகிறான். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாலே நாங்கள் படித்தது. அவன் ஒரு புத்தகம் கொண்டு வருவான், அதில் 5-6 பொம்பளை நிற்பா. அங்கே ஒருத்தி அமெரிக்காவிலேருந்து ஒருத்தி வருவா, இங்கே ஒரு பிரபல பிரசங்கி உண்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னே. அந்த புத்தகம், அந்த புத்தகம் அவளுக்கு ஃபோட்டோ எல்லாம் போட்டிருக்கோம். அது சினிமாக்காரிய மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் அவ்வளோ சினிமாக்காரியோட மிச்சமாக இருக்காது. அப்படி தான் போட்டிருக்கோம். போட்டு அவள் எழுதின புத்தகம் ஒன்று கொண்டு வருவான், ரூபாயும் கொடுப்பான். ஓ, அப்பமே எனக்கு ஆவியானவர் காட்டுறாரு பார்த்தியா, பணத்தை கொடுத்து நான் நடத்துகிற என்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு பிரியாணியும் போட்டு அவனுக்கு உபதேசத்தை கொடுத்து இப்படியாக சாத்தான் தானே ஊழியக்காரில் கைப்பற்றுகிற வேலை செய்கிறான். இதுக்கெல்லாம் எனக்கு நிறைய படிப்பிச்சது. அதனால இந்த மன்னார்குடி கம்பெனிகளுக்கு நான் போகிறதில்ல. எங்கேயாவது நாங்கள் கூட்டமாக மாட்டிட்டு நான் காரில் இருந்துக்கிட்டேன்னு சொல்லுவேன். எல்லாம் இறங்கி எங்கேயாவது போயிருப்பேன், ஃபோன் பண்ணுங்க, முடிஞ்ச பிறகு நான் வரேன், பிறந்துருவேன். சரி, இடத்துல வீட்டுக்கே வந்துடுவேன், ஓடி வந்துடுவேன், பார்ப்பேன். கொஞ்சம் வித்தியாசமாக ரைட் வரப்படாது தான். சரி, அப்போ நாங்களே இப்படி தான் நடக்கும். பார்த்துக்க, ஒரு ஊழியர் கூட்டது கூட ஈஸியாக போக மாட்டோம். சபையில் போனால் பிரசங்கம் பண்ணாமல் இறங்கி பரந்தமான இருக்கும். ஆண்டவர்கிட்ட பார்த்துக்கலாம் போ, அவ்வளோதான். அப்போ நாங்கள் எப்படி நடந்தால் நீங்கள் எப்படி நடக்கணும்? ஏற்றாத, கெடுத்து போடாத, சாபத்தை உண்டாக்காத, கொள்ள பிசாசு, நிறைய வசனங்கள் இருக்குது. இப்போ சொன்னால் அது நல்லா இருக்காது, போதும். சரி, இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்னு சங்கீதம் 23:1 சொன்ன மாதிரி ஆண்டவருடைய மேய்ப்பு பணியில், மேய்ப்பு எல்லைக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும். ரெண்டாவது, இப்போ ஆண்டவர் சொல்வார், நீங்கள் யோவான் 14:13 என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன். இது முதல் கட்டம். என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ நான் உங்களுக்கு செய்வேன். இயேசு பிரதான மேய்ப்பராக இருக்கிறதுனாலே அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார் என்பது ஒரு உண்மை, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதே நேரம் யோவான் 16 26 27 வசனத்தில் வந்தா, நீங்கள் என்னை நான் பிதாவிடத்திலிருந்து வந்தேன் என்று ஏற்றுக்கொண்டு என்னை சிநேகிக்கிறீர்கள், ஆகவே பிதாவே உங்களை சிநேகிக்கிறார். நல்ல கவனிக்கணும். பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார், குமாரனை அனுப்பி இருக்கிறார், அவர் அப்போஸ்தலராய் அல்லது பிரதான மேய்ப்பராக இருக்கிறார், நமக்காக செயல்படுகிறாருங்கிறது உண்மை. அடுத்த கட்டம் என்னன்னா, அந்த பிதாவின் நேசத்தை பெறக்கூடிய எல்லைக்குள்ளே நாம் வந்து விடுகிறோம். அல்லேலூயா. அந்த இயேசுட்ட பிரதான மேய்ப்பர்கிட்ட கேட்கறது விஷயம் வேறு, பிதாவிடத்தில் ஜெபிக்கிறது வேறு. அது அடுத்த எல்லை. இப்போ அவருடைய நேசம், அவரே உங்களை நேசிக்கிறார் என்ற எல்லைக்குள்ளே நீங்கள் வந்து விடுகிறீர்கள். இந்த எல்லைக்குள்ளே வரும்போது நீங்கள் யோவான் 16:23 வரும்போது அந்த வசனத்தை படிங்க. யோவான் 16:23 சீக்கிரம். என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே சொல்லுகிறேன், பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. குட், ஓகே. முதலாவது மேய்ப்பர், அவர்கிட்ட சிலதை பேசலாம், அது உரிமை இருக்குது, அது ஒரு எல்லை. அதுதான் அது யோவான் 8:36 குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். அடுத்தது அந்த தேவனுடைய சித்தம் செய்கிற பிதாவின் சித்தம், அது 36 சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாகும். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை. சரி, கர்த்தருடைய ஆவினா பிதாவாகிய தேவனை குறிக்கிற வார்த்தை. அப்போ தேவனோடு உள்ள ஒரு பிதாவினுள்ள உறவுக்கு வருகிறோம். இப்போ அவர் சொல்லுகிறார், என் நாமத்திலே பிதாவினிடத்தில் கேட்பீர்கள். அதாக அடுத்த எல்லை. என் நாமத்திலே பிதாவினிடத்தில் கேட்கிறதை அவர் உங்களுக்கு தருவார். ஸோ அதனால தான் பொதுவாக ஜெபிக்கும் போதெல்லாம் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே என்று சொல்லி முடிக்கிறாங்கல்ல. அதில் ஒரு வேடிக்கை உண்டு, பார்த்துடுங்க. அந்த ஜபத்தை ஜபிக்கும் போது பார்த்து என்ன முதல்ல ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரான்னு ஜபிக்க ஆரம்பிக்கிறது. அப்புறம் ஜபம் முடிக்கிறது எப்படி முடிப்பாங்களாம்? இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஏசப்பான்னு இல்லையா கூப்பிட்டிய, அப்போ இயேசுவே ஆமேன்னு சொல்ல வேண்டியது தானே. ஜபமே கிடக்குது, நம்ம தான் போவோம். ஆண்டவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, பரமண்டங்களுக்கு பிதாவைன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ பிதாவைன்னு ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லை? அதில் என்ன பிரச்சனை? அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நான் சாதாரணமாக நினச்சிட்டேன், இதுவரை சாதாரண ஒரு அறிவு குறவில் ஜெபிச்சிருக்கேன். இல்லை, அதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்குதான். ஏன் பிதாவை நான் இப்போ இயேசு 12வது வயசுல தேவாலயத்தில் நிற்கும்போது என் பிதாவுக்கு அடுத்த வழியில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? அவ பிதாவே என்று ஆரம்பித்தார். இயேசு பேசின முதல் வார்த்தை பைபிளில் இருக்கிறது பிதாவே, பிதாவுக்கு அடுத்த வழி. இயேசு பேசின கடைசி வாசன வார்த்தை என்னது? பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை, பிதாவின் ஆரம்பித்து பிதாவின் தானே முடிச்சிருக்காரு. அப்போ இயேசுவின் சீசர்லாம் அப்படி தானே செய்யணும், ஜெபம் பண்ணதுக்கு அப்படிதான் சொல்லி. இவங்க செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்கன்னா, இவங்க நான் ஏற்கனவே பெந்தெகோஸ்தே மார்க்கம், குருசடி மார்க்கம்னு சொன்னேன். புனிதர்களை வழிபடுறது, மரியாதை வழிபடுறது, இயேசு ஆராதிக்கிறது, இது ஒரு குருசடி மாதிரி நிற்கிறாங்க. பிதாவின் இடத்துல வர மாட்டாங்க. இயேசுவின் உபதேசம் சீசத்துவத்தில் பிதாவின் சித்தம் சேர எல்லைக்கு வராமல் நிற்கிற கூட்டம் தான் இந்த புதுமை விரும்பி குருசடி மார்க்கம்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்போ பிதாவின் இடத்தில்
ஜெபிக்கிறவர்கள் இன்னும் தைரியமற்றவர்களாய் அதுக்குரிய அங்கீகாரம் பெறாதவர்களாக இருக்கிறார்கள் என்பது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. ஏன்னா இந்த பிதாவிடத்தில் ஜெபிக்கணும்னா ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன் பிதாவிடத்தில் அவங்க ஜெபிக்கிறது அவங்களுக்கு முடியலைன்னு கேட்டால், நீங்கள் ரோமர் 8:14-15 படிங்க. ரோமர் 8:14-15 படிங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுறார்களோ ஆவியினால் நடத்தப்படுறார்களோ புத்திரராக இருக்கிறார்கள். அடுத்தது பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அண்ணா இருக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர ஸ்வீகார ஆவி. நல்ல கவனிக்கணும். இயேசுவின் சீசர்லாம் மாறணும். இயேசுவின் சீசத்துவத்துக்குள்ள வரும்போது தான் பரலோக தேவ ஆவியை இயேசு அனுப்புவார். நாம் படிச்சிட்டோம், பார்த்துருக்கோம். இந்த ஆவிக்கு பேர் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகார ஆவி. நல்ல கவனிங்க. பரலோகத்தின் தேவனை பிதாவே என்று கூப்பிடக்கூடிய உரிமையை கொடுக்கிறது இந்த பரிசுத்த ஆவி. இந்த ஜெனியூன் எகைன் ஒன்று சொல்றேன், பரலோகத்திலிருந்து அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்தா ஆட்டோமேட்டிக்கலி அவரை பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு உணர்வு வந்துடும். அதுவரை நமக்கு அப்படி கூப்பிட தோணாது, அந்த உணர்வு வராது. ஏன்னா இது அங்கிருந்து வந்தது இல்லை. அப்பான்னு இவங்க இயேசுவேன்னு கூப்பிடுவான், பிதாவை கூப்பிட மாட்டான். இப்போ புரிஞ்சிருக்கோம். இந்த ஆவி பரலோகத்திலிருந்து இப்படிதான் ஆண்டவர் எங்களுக்கு படிப்பிக்கிறார். அப்போ அப்பா பிதாவே என்று கூப்பிடுறது புத்திர ஸ்வீகார ஆவி கிடைக்கல. கலாத்தியர் 4:6 அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க குமாரனின் ஆவியை படிங்க சீக்கிரம். 4:6 தானே. குமாரன் நீங்கள் புத்திரராய், பார்த்தீங்களா? புத்திரர்னா பிள்ளைகளா இருக்கிறபடினால் அப்பா பிதாவே கூப்பிடத்தக்கதாக குமாரனின் ஆவியை இயேசுவுக்கு கொடுத்த அதே ஆவியை நமக்கு அனுப்பினார்னா இயேசுவுக்கு சமமான ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறார். சரிதானே? இப்ப பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு உரிமைக்குள்ள வர்றோம். இந்த உரிமைக்குள்ள கிறிஸ்தவர்கள் வரல. அதான் பிரச்சனை. ஒவ்வொரு லெவலு. இயேசுகிட்ட அற்புதம் வாங்குறது ஒரு லெவலு, அடுத்தது பிதாவின். அதனாலதான் மற்ற 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் பரலோகத்துக்கு வருவாய். இயேசுவேன்னு கொடுத்து அற்புதம் வாங்கியிருப்பாய், அற்புதம் செஞ்சிருப்பாய், அவன் பரலோகத்துக்கு வரமாட்டாய். தீர்க்கதரிசன வழிபாடு சொல்லியிருப்பாய். அக்கிரம செய்காரலே ஒரு காலம் உங்களை எனக்கு தெரியாது. இப்ப புரியுதில்ல? பரலோக பிதாவின் சித்தஞ்சேர எல்லைக்குள்ள வரணும். பரலோக பிதாவின் சித்தஞ்சேர எல்லைக்குள்ள வரணும். அநேகர் இந்த எல்லைக்குள் வராம இருக்கிறதுனால ஒரு எல்லைக்கு மேல தேவனிடத்துல நன்மையை வாங்க முடியல. புரியும் நினைக்கிறேன். இது ஆழமான விஷயம். இது ஆழமான விஷயம். நீங்க யோவான் 15:16 சொல்லுகிறார். யோவான் 15:16 சொல்லும் போது வாசிங்க சீக்கிரம். நீங்கள் உங்களை தெரிந்து கொண்டேன், என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்கிறதை எதுவோ அது அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், அந்த கனி நிலைத்திருக்கும் படிக்கும் ஏற்படுத்துறேன். அப்ப பிதாவிடத்தில் கேட்கறதுக்குள்ள ஒரு தகுதி. கனி என்ன தகுதி? அதற்கேற்ற தகுதி உள்ளவர்களாய் மாறுங்கள். அப்படி இல்லாம என் நாமத்துல கேட்க முடியாது. இப்ப புரியுதில்ல? பொதுவாக இயேசு நாமத்தில் கேட்கறன்னா என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, இயேசு நாமத்துல தாரோம் ஆனா தந்துருவாரு, தரமாட்டார். அந்த வார்த்தையினுடைய பொருள் அதல்ல. நாம் இயேசுவின் சீஷர்களாக இயேசுவின் உபதேசத்திலே இயேசுக்குள்ள இருந்த ஆவியை பெற்ற அங்கீகாரம் பெற்ற நிலையில இருக்கிறான்ல, இதுதான் இயேசுவின் நாமத்தில்ங்கிற வார்த்தைக்கு பொருள். அந்த பேரை பயன்படுத்துவதல்ல. நான் வேற சொல்லியிருக்கேன்ல, பவுல் அங்கே போறார். பிசாசு ஒரு ஸ்கேவா என்ற ஒரு ஆசாரியனுடைய 7 குமாரர்கள் மந்திரவாதிகளை தேசாத்திரிகளா இருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? பவுல் பிரசங்கிக்கிற இயேசு நாமத்தில் உங்களுக்கு 19 அப்போஸ்தலர் பவுல் பிரசங்கிக்கிற இயேசு நாமத்தில் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறோம்னு சொல்றாங்க. சொல்லும் போது பிசாசு என்ன சொல்றான்? அது 19:13 இருக்கு இல்லையா? அப்போது 15 பொல்லாதாவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி சட்டையெல்லாம் கிழிச்சு சரியா ஓடி போனார்கள். அப்ப இயேசு நாமத்தை சொல்லி சாதிக்க முடியாதுன்னு தெரியுது இல்லை? இங்க நீங்க யாருடா? உங்களுக்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு பிதாவுக்கு என்ன தொடர்பு? உங்கள்ட்ட இயேசுக்கு கனி இப்ப புரியும் நினைக்கிறேன். அவ இயேசுவின் சீஷத்துவத்தின் கனிகளில் இருந்தால் மாத்திரமே இயேசு நாமத்தை அல்ல சும்மா இயேசு நாம அதான் இயேசு நாம சொல்லி பார்க்கும் கரை நடக்கல. ஏன்? நமக்கு தான் அந்த தகுதி இல்லையே, அந்த அங்கீகாரம் இல்லையே. ஏதோ இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். சூழ்நிலை வரும்போதுதான் ஐயோ நாம் அந்த தகுதியில் இல்லை என்பதை விளங்குகிறோம். யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப பரலோக பிதாவினுடைய சித்தத்தை செய்கிற எல்லைக்குள் வராவிட்டால்
ஏன்னா இது இயேசு கொடுக்கறதில்ல. இன்னும் ஒரு விளக்கத்தை தந்துடுறேன்னா, நீங்கள் மத்தேயு 9:38 ஆத்துமாக்கள் நிறைய இருக்கிறது. அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள். பிதாவாகிய தேவனை சொல்லுவார். அந்த தேவன் இடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஜனங்கள் எவ்வளோ இருக்கிறார்கள், தேவன் தம்முடைய ஊழியக்காரர்கள் அனுப்ப வேண்டிக் கொள்ளுங்கள். கொஞ்சம் தெளிவாக ஒன்று சொல்லணும். மற்ற 20:23 அதை நான் சொல்லுகிற அந்த சம்பவம் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அதாவது ஒரு தாய் வந்து இயேசுகிட்ட கேட்குது, என் ஒருத்தன் உமக்கு வலது பக்கத்தில் இருக்கணும். யாருக்கு வலது பக்கம்? இயேசுக்கு வலது பக்கத்தில் இருக்கணும். ஒருத்தன் இடது பக்கம் இருக்கணும். இப்படி நீர் அருள் செய்யணும் அப்படின்னு கேட்குறான். உண்மையிலே இயேசு சொன்ன பதில் அங்கே இருக்குது. அதை வாசி. நோக்கி கொடுப்பீர்கள், பெறுவீர்கள், ஆனாலும் வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் இருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாமல் மற்றொருத்தருக்கு அதை அருள்வது என் காரியம் அல்ல. இயேசு நினைச்சாலும் செய்ய முடியாது. புரியுதா? இப்போ இயேசுன்னு எல்லாம் அளவுக்கு அதிகமாக போகிறான். இல்லைப்பா, என்னாலே முடியாது. அது அவர் யாருக்கு வச்சிருக்காரு அவருக்கு. அதான் பிதா சித்தம் செய்யுன்னு சொல்றாருல. கெட்சமலையில் போய் இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஜெபத்தை கேட்கலையே, ஏன் கைவிட்டீன்னு சொல்லி அழுது முடிச்சிட்டாரு. சரியா? பிதாவின் சித்தம் செய்யறது எவ்வளவு முக்கியமானதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். வெறும் இயேசுவை வச்சு நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு பேர் தான் குருசடின்னு சொல்றது. இவங்க பிதாவின் சித்தம் செய்ய மாட்டாங்க, பிதாவின் ராஜ்யத்தை கவலைப்பட மாட்டாங்க, தேவ ராஜ்யத்தை தேட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த கிறிஸ்தவ குலத்தினுடைய நிலைமை இப்போ இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி நாம இருக்கக்கூடாது. ஒரு ஆழமான விஷயத்தை ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். பிதாவின் சித்தம் செய்யணும், பிதாவின் ஆவினால் நடத்தப்படணும். அது ரோமர் 12:2 இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் அவனுக்கு பிரியமான சித்தம் என்னதுன்னு பகுத்தறியத்தக்கதாக மனம் புதுசாகி மறவுமாங்க. இந்த அனுபவம் இல்லாமல் பல ஆண்டுகளாய் எல்லா சபையில், நான் தமிழ்நாடு கேரளா சுத்த தானே செய்கிறேன், எல்லாரும் இயேசுவே இயேசுவே உயிரே உயிரே ஆராதனை நடக்கு, பாட்டு நடக்கு. ஆனால் இப்படி தான் ஒரு எல்லையில் தான் நிற்கிது. அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை. இதை நாங்கள் தொடர்ந்து பார்க்குறதுங்க எத்தனையோ காரியம் இருக்க. இதில் ஒரு 10% கூட பார்க்க முடியலையே அப்படிங்கிறத நான் கடந்த நாளில் சொல்லியிருக்கேன். இயேசுவே இயேசுவேன்னு ஆராய்ச்ச குடும்பங்களில் நடந்த பல காரியங்களை பட்டியல் போட்டு சொன்னேன். கடினமான காரியம். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் பிதாவின் ஆவியின் ஆளுகைக்குள்ள வரல, பிதாவின் சித்தத்தின் எல்லைக்குள்ள வரல. பிதாவை நோக்கி நேரடியா என்னிடத்துல கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நேரடியா கேட்பீங்க. ஏன்னா என் வழியில நடக்கிறீங்க, என் உபதேசத்தில் நடக்கிறீங்க. அப்பா பிதாவுங்கிற புத்திர ஸ்வீகார ஆவி தந்திருக்காரு. அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? நேர கேட்டுருங்க, கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆழமான அனுபவம் தான் சபையினுடைய அனுபவம். அது வந்து நீங்க ஆதி திருச்சபையில அது அப்போஸ்தலர் 4:19 நினைக்கிறேன், நீங்க படிக்கும்போது அங்கே அப்போஸ்தலருடைய ஒரு ஜபத்தை குறித்து நாம் அங்கே அந்த ஆதி திருச்சபை விசுவாசிகளுடைய ஒரு ஜபத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அவங்க என்ன ஜபிக்கிறாங்க அந்த ஜபத்தில்? 4:19 பக்கம் வாங்க. நெல்லுங்க மன்னிக்கவும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் தானே, 4ஆம் அதிகாரம் 29:30 படிங்க. 30 உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு நாமத்தில் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிடியாளிகளை குணமாக்கி உம்முடைய கருத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் வசனத்தை முழு இருதயத்தோடு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலாம். இப்போ ஆதித்த விசுவாசிகள் யாரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க தெரியுதா? உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு நாமத்தில்னு சொல்லியிருக்கு. அப்போ யார்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்காவ? இயேசுக்கு அப்பாட்ட தானே ஜெபம் பண்ணியிருக்கணும், பிதாட்ட தானே ஜெபம். அதான் அதுக்கு அர்த்தம். பிதாவை நோக்கி ஆதி திருச்சபையார் ஜெபிச்சார்கள். நம்முடைய பரிசுத்த குமாரனா இயேசு நாமத்தில் செய்யுங்கன்னு அவரை நோக்கி ஜெபிச்சாங்க. பிதாவை ஆராதித்தார்கள், பிதாவை நோக்கி ஜெபித்தார்கள், பிதாவின் சித்தம் செய்தார்கள், பிதாவின் ராஜ்யத்துக்கு தகுதியானார்கள். அல்ல இல்லையா? இது கிறிஸ்தவ மார்க்கத்தில் கிடையாது. அதான் சொன்னேன், கிறிஸ்தவ மார்க்கம் இயேசுவின் சுவிசேஷம் அல்ல, அது ஒரு குருசடி மார்க்கமாக போகுது. அது இந்த ஆதி திருச்சபை சுவிசேஷம் இல்லை. ஒருத்தரை தான் சொல்லல, ஒரு கூட்டம் வந்து சிலுவைகள்லாம் எல்லாம் பரலோகத்துக்கு போகிறாங்க, இன்னொரு கள்ளத்தனமான மார்க்கம் வச்சிருக்கு. சிலுவைகள்லாம் பரலோகத்துக்கு போகல, காவலில் உள்ள ஆவியில் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அப்படிப்பட்டவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் போவாங்க. அப்புறம் இன்னொரு கூட்டம் பாவிகளா எங்களுக்காக மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும்னு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் மோசடி. இதெல்லாம் விட்டு திருந்தி நமக்கு சில அறிவு வந்திருக்கு, தெளிவு வந்திருக்கு, நல்லதுதான். ஆனால் அதெல்லாம் போதுமானதில்லை, இன்னும் போடணத்துக்கு போனோம். அதனால தான் அந்த அஸ்திபாரங்களை குறித்து உங்களுக்கு அடிக்கடி நான் பாடம் நடத்துகிறேன். நல்லது. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்? இயேசு பிரதான மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர். அந்த மேய்ப்பருக்கு அடங்குங்கள்.
அவருக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் சபைக்கு தலைவராக இருக்கிறார். நிறைய வசனங்கள் சொல்லுவேன். சபையை போஷித்து நடத்துகிறார். கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறார். ஆமாம், கிறிஸ்துவுக்கு சபை கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இருக்குது. இப்போ அந்த அனுபவம் ஒன்றும் கிடையாது பாருங்க. அது எபேசியர் 5:23-24 சபைக்கு தேவன், அதாவது கிறிஸ்து, வாசிருங்க அதை 5:23-24. கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறது போல புருஷனும் இருக்கிறார். இருக்கிறார். சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல புருஷனுக்கு கீழ்படியணும். அப்ப சபை கிறிஸ்துவுக்கு கீழ்படியணும். அந்த வார்த்தை கிறிஸ்துவ ஆராதிக்கிறது பற்றி பேசல, கிறிஸ்துவுக்கு கீழ்படிக்கிறது பற்றி பேசுது. கிறிஸ்துவ வசனத்தில் நடக்கிறத பேசுது. அவருடைய அடிச்சோடல நடக்கிறத பற்றி பேசுறது. நான் செய்த போல செய்யும்படி மாதிரியை வச்சேன் ஆண்டவர் பேசுவார். அடிச்சோடில் நடந்து ஒரு மாதிரி வச்சேன் பேதர் பேசுவார். அவர் நடந்த போல நடக்க வேண்டும் என்று யோவான் சொல்வார். இப்ப புரியுது இல்லையா? இயேசுவின் சீஷத்துவம் இல்லாம ஒரு குருசடி மார்க்கமா மாறிட்டு போறதுனால நம்மளும் குருசடி மார்க்கத்தார மாதிரி கொஞ்ச நாள் சுத்திக்கிட்டு இனி வேற குருசடிக்கு போவோம் இல்லையா? அதுதானே பிரச்சனை. இந்த குருசடியில நடக்கல, இனி அங்க ஒரு குருசடி இருக்கான், வானத்தில் வாசல், அது இங்கெல்லாம் பூட்டி கிடாக்கா, அங்க திறந்து கிடாக்கா, திறந்த வாசல். ஓ ஆமா ஆமா ஆமா, முதல்ல வாசல், அடுத்து திறந்த வாசல், மற்றதெல்லாம் பூட்டி கிடக்கு வாசல். இது கிண்டல் பண்ணுது தானே. அப்ப நான் மற்ற சபையெல்லாம் பூட்டியாடா கிடக்கு, என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? உங்க இதே கதவை திறக்க சொன்னார், வாழ்க்கையில கூப்பிடார், உள்ள வரேன், என் கூட நடைங்க, நான் உங்களை நடத்துவேன்னா வேண்டாம். வாழ்க்கையில் வரக்கூடாது, குடும்பத்தில் வரக்கூடாது, நீ சொல்ல கேட்கணும், வியாபாரத்தில் வரணும், மீன் விற்க இடத்துல வந்து உட்காரணும், ஆசீர்வதிக்கணும். எப்படி இருக்கு? கள்ளத்தனம் தானே. எப்படி ஆண்டவட்ட நன்மை கிடைக்கும்? ஆனால் தயவுசெய்து தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் மனம் திறந்துக்கு. எனக்கு வாரத்தில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஆழமான குணப்படுதல் வரணும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், உங்களுடைய வழியில் நடத்தும், உங்களுடைய வழியில் நடத்தும், செம்மையான வழியில் நடத்தும். சும்மா அங்கே எங்கேயும் ஓடி என்னத்தை ஒன்றும் நடக்காது. எங்கே நான் சொல்லுவேன், நீ எங்கே வேணாலும் போ, அங்கே போனாலும் ஆண்டவர் கம்பையை வச்சுக்கிட்டு நிற்பார். ஓ அங்கே கல்ல அடிச்சுட்டு இருந்தா வந்துட்டியோ, இவர் தானடா அங்கேயே வரணும். அவருக்கு தெரியுமா? நமக்கு தெரியாட்டால அவருக்கு தெரியும். ஓஹோ, நகைமையா பிரசங்கார் பிரசங்கம் பண்ணது எனக்கு பிடிச்சல, அதனால எழுப்பி ஓடி இங்கே வந்துட்டா, வாபா என்னக்கு டிமிக்கு கொடுத்துடலாம் பாருங்க. ஆண்டவர்கிட்ட நீ எங்க ஓடுறாள் நான் சொல்லப்படாது. பல இடத்துல நான் பிரசங்கம் பண்ணதெல்லாம் பலருக்கு கடைசி பிரசங்கமா பிடிச்சிருக்கு, ஆபத்தா பிடிச்சிருக்கு, பார்த்துருக்கேன். பாஸ்டமா இருக்கே பிடிச்சிருக்கு. நான் ஆச்சரியப்பட்டேன், ஏன் ஆண்டவரே எப்படி நான் முடிச்சேன். என்ன மேன்மை பாராட்டல. கர்த்தருடைய வசனம் எவ்வளோ பவர்னு பார்த்துக்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னே கன்னியாகுமரிக்கு காலையில் ஊழியத்துக்கு போனேன். நான் தான் ஓடிட்டு நடக்கிறேன். அதை முடிச்சுட்டு இடத்த சொல்லலை, வந்த வழி ஒரு இடத்துல ஒரு சபையில் பிரசங்கம். நான் ஏற்கனவே அங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னே ஒரு வருஷத்துக்கு முன்னால் என்ன பண்ணியிருக்கேன். மீண்டும் வந்துட்டேன். பாஸ்டர் நான் வந்தேன். அவர் சொல்லுவார், பாஸ்டர் இன்னைக்கு சமயம் இருக்காதுன்னு சொன்னார். சரி விட்டுட்டேன். நான் வேற இடத்துல ஓகே பாஸ்டர் நான் போகிறேன்னு பறந்துட்டேன். நல்லா கவனிக்கணும், பறந்துட்டேன். அப்புறம் ஓடியாச்சு. சுற்றிட்டு இன்னும் ஒரு வருஷம் போல கழிச்சு திருப்பி அந்த பக்கத்தில் ஓடி வந்தேன். சரி இங்கே ஒரு சபை உண்டு பார்த்துட்டு போவோம், எட்டி பார்த்தேன். அவர் இப்போ என்ன செஞ்சார், இப்போமா இன்னைக்கு சமயம் இல்லைன்னு சொன்னார். அன்னைக்கு தான் சந்தேகம் வந்துட்டு, ஏதோ இவருக்கு பிரச்சனை ஆகி போச்சு. நான் அன்னைக்கு ரொம்ப சங்கடம். நீ தான் போயிட்டே இரு ஆண்டவரே, போயிட்டே இரு, ஏன்னா ஆயத்தம் பண்ணி தருவேன் எல்லாம் சொன்னிரு. நான் அப்படி தானே போனேன். இவர் என்ன ரெண்டாவது பிடிச்சி ஏதோ வேணாம், அன்னைக்கு வேற இடத்துக்கு போகல. அப்படியே சங்கடத்தோட வீட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப சங்கடம், துக்கம் ஆகி போச்சு. வந்துட்டேன். அதுக்குள்ள கொரோனா வந்துட்டு. கொரோனா இருக்க சமயம் வீட்டில் தான் உட்காந்துருக்கணும். வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு வாட்ஸ்அப் வந்துட்டு இருக்கு. திடீர்னு காலையில் எழுப்பி வாட்ஸ்அப்பை திறக்கிறேன். அந்த பாஸ்டர் இன்னைக்கு சமயம் இல்லைன்னு சொன்னார் இல்லையா, அந்த பாஸ்டருக்கு ஃபோட்டோ போட்டு அவர் காலமானார். சாயங்காலம் இத்தனை மணிக்கு அவருக்கு அடங்காராதுன்னு நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். நான் தான் கடைசியில் பிரசவம் பண்ணேன். அதோட சபையும் பொட்டியாச்சு, எல்லாத்தையும் பொட்டியாச்சு, ஆலயம் உலகத்தில் இருந்து உன்னதான் சொன்னேன். நிறைய நடந்திருக்குது மாதிரி. அதனால நான் பயப்படாம வசனத்துக்கு துண்டா போட்டு நீ சொல்லிட்டு போயிட்டே இரு, அதில் நான் பார்த்துக்கிட்டு. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், தேவ சித்தம் செய்யணும். எனக்கு பின்னால் வருங்கன்னு உங்களை கூப்பிடல. இயேசுக்கு சீசராக மாறணும், ஆவியினால் நடத்தப்படணும். வடக்கு தக்கு ஓடிக்கிட்டு தெரியாத இருக்க இடத்துல இரு, ஆண்டவர்கிட்ட கேளு. இல்லைன்னா ஊழியக்காரர்கிட்ட கேளுங்க, பாஸ்டர் இப்படி ஒன்று இருக்கே என்ன செய்யலாம், நாங்களும் இப்படி இருக்கலாம், சில வசனங்களை சொல்லலாம், ஜெபிக்கலாம், உங்களை வழி நடத்தலாம் இல்லையா. அங்கே இங்கே வட்டங்கரங்கி ஆயுசை வீணடிக்காதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் இருங்க, அவருடைய மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளுங்க, ஆவியினால் நடத்தப்படுங்க, பிதா சித்தம் செய்யுங்க, பிதாவின் இடத்துல ஜெபம் பண்ணுங்க, பிதாவின் இடத்துல பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பிதாவின் ராஜ்யத்துக்கு போங்க. தலை தாழ்த்தோமா? ஆமென், ஹல்லேலூயா. ஏமரா சதரா மக்கமரா. எல்லாரும் அர்ப்பணிங்க. வசனம் கேட்டீர்கள், ஆவியானவர் உங்களோடு